வேற வழி? வேற என்ன வழி ஓபிஎஸ்க்கு? டிடிவிய ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க. ஓபிஎஸ்க்கு வேற என்ன வழி? த ஒன்லி ஆப்ஷன் இஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு எடப்பாடியோட போறது தான். என்டிஏ வழியா போறது. அவர் டிஎம்கேவோட போறதுன்றது ஃபார் ஃபெச்டுன்னு எனக்கு தோணுது. எல்லாரும் சொல்றாங்க, உங்களை மாதிரி நண்பர்கள் சொல்றாங்க. இன்னும் அவருக்கு நெருக்கமான டிடிவிக்கு நெருக்கமான நண்பர்கள் கூட அவங்க போறாருன்னு தான் சொல்றாங்க. எனக்கு என்னமோ அது ரொம்ப ஐ மீன் என்னால அது வந்து எனக்கு ரொம்ப அது முடைநாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரப்போசிஷனா இருக்கு. 3 முறை முதலமைச்சராக நீங்கள் இருந்தீர்கள். அதிமுகல உங்கள விட சீனியர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கும்போது ஜெயலலிதா உங்கள தான் நம்புனாங்க. இன்னைக்கு நீங்க திமுகல சேர்ந்து ரெட்டை இலைக்கு எதிரா ஓட்டு கேட்க போறீங்க. கேளுங்க, தப்பு இல்ல. அரசியல்ல எதுவும் நிரந்தரம் கிடையாது, சாஸ்வதம் கிடையாது, யாரும் எதுவும். ஆனா, உங்களோட வாக்குகள் உங்களுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? தனிப்பட்ட ஓபிஎஸ் போலாம். அவருடைய விசுவாசிகள் 10 பேர் போலாம். அதிமுக வாக்குகள் எப்படி வந்து ரெட்டை இலைக்கு எதிரா போகும்போது, அதுவும் திமுகவோட போய் நிக்கும்போது, திமுக உள்ள சேர்ந்து ரெட்டை இலைக்கு எதிரா கேட்டீங்கன்னா, உங்க வாக்குகள் எப்படி உங்களுக்கு வரும்? இல்ல எனக்கு என்னமோ அங்க அதிமுக சந்தேகம் வருது. வாக்குகள் திமுகவுக்கு விழ தொடங்கி இருக்குதாங்க. எல்லா வாக்குகளும் போயிருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அது இல்ல ஆனா சரி. ஒரு அமௌண்ட். ஒரு 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 பெர்சன்டேஜ் போயிருக்கு. அது ஏற்கனவே போயிடுச்சு. இவரு போனாலும் போவாட்டியும் அது போனது போனதுதான். இவரு போறதால புதுசா என்ன போகுது? அது ஆல்ரெடி இட் ஹஸ் ஷிஃப்டட். அடிஷனல் ஷிஃப்டிங் வாய்ப்பு இல்லன்ற நான். அப்படின்னா, எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறத மாதிரியான முட்டாள்தனம் எதுவுமே கிடையாதுங்க. திமுக அப்படிதான் விரும்புது.